இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது பேக்கெட் ட்ரேசர் என்ற சிமுலேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நாங்க எப்படி ஒரு VLAN கன்ஃபிகரேஷனை ஒரு சுவிட்சுக்கு செய்யலாம் மாதிரி செக் பண்ணிட்டு வர போறோம். இந்த VLAN கன்ஃபிகரேஷன் செய்யறதுக்காக எங்களுக்கு இனிஷியலா ஒரு சுவிட்ச், இதுல ஒரு எக்ஸாம்பிள நான் செய்துட்டு வர போறது வந்து 2 பிசி ஒரு VLANல இருக்கிற மாதிரியும் இன்னும் 2 பிசி இன்னொரு VLANல இருக்கிற மாதிரியும் நாங்க செட் பண்ணி பார்த்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து இனிஷியலா நாங்க பார்க்க போறபடியால ஒரு சுவிட்ச் வந்து இந்த இடத்துல எடுத்திருக்கேன். இந்த சுவிட்ச்ல இருந்து 4 பிசியை டைரக்டா இனிஷியலா நாங்க கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் 2 பிசியா VLAN செப்பரேட் பண்ணாப்புல அந்த கனெக்ஷனை நாங்க செக் பண்ணி கொள்வோம். ஸோ இந்த இடத்துல 4 பிசி ஒரு சுவிட்ச் வந்து எடுத்திருக்கிறோம். இந்த பிசிஸ் எல்லாத்தையுமே வந்து சுவிட்சோட நான் கனெக்ட் பண்ண போறேன். இதுக்காக நான் இந்த இடத்துல கனெக்டரை கிரியேட் பண்ணி சுவிட்சோட கனெக்ட் பண்ணிக்கொள்ளும். இனிஷியலா சுவிட்சின் ஃபர்ஸ்ட் போர்ட்டை வந்து இந்த பிசியோடையும், தென் செகண்ட் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் எடுத்துட்டு பாஸ்ட் ஈதர்நெட் கேபிள்ல இருந்து சுவிட்சின் செகண்ட் போர்ட், தென் சுவிட்சின் தேர்ட் போர்ட், இந்த பிசில இருந்து சுவிட்சின் ஃபோர்த் போர்ட். ரைட். ஸோ இப்போ எங்களோட கனெக்ஷன் வந்து ஓகே. இந்த இடத்துல நான் எங்களோட கனெக்ஷன்ஸ் எல்லாத்தின் வேலிடிட்டி போர்ட்ஸ் எல்லாமே ஒன்றில் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எங்கள்கிட்ட இருக்க போறது ஒரே ஒரு VLAN மட்டும். அதாவது சுவிட்ச் ஒன்று நாங்கள் உதாரணமா எடுப்போமா இருந்தால் அந்த சுவிட்ச்ல டிஃபால்ட்டா 1 என்ற VLAN நம்பர் அலோகேட் ஆகி இருக்கு. ஒரே ஒரு VLANல தான் இந்த 4 பிசியுமே கனெக்ட் பண்ணி இருக்கபடியால இந்த 4 கம்ப்யூட்டருமே ஒன்றோடு ஒன்று கனெக்ஷன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், நாங்க எல்லா கம்ப்யூட்டருக்குமே IP அட்ரஸ் கன்ஃபிகர் பண்ணிட்டு வருவோம். முதலாவது பிசியின் IP அட்ரஸ் 192.168.1.1 அப்படி என்று வச்சுக்கொள்றேன். முதலாவது பிசியின் IP அட்ரஸ் டிஃபால்ட்டான சப்நெட் மாஸ்கே 255.255.255.0 கொடுத்துக்கொள்றேன். ரெண்டாவது பிசியின் சப்நெட் மாஸ்க் அண்ட் IP அட்ரஸ் கன்ஃபிகர் பண்ணிக்கொள்வோம். ரெண்டாவது கம்ப்யூட்டருக்கு 1.2 ஒன்று கன்ஃபிகர் பண்ணிக்கொள்றேன். தென் சப்நெட் மாஸ்க் கொடுத்துருக்கு. மூன்றாவது கம்ப்யூட்டர் IP அட்ரஸ் 192.168.1.3, தென் டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் கொடுத்து க்ளோஸ் பண்றேன். ஃபோர்த் கம்ப்யூட்டர் IP அட்ரஸ் கொடுக்குறேன். இதுல 192.168.1.4, தென் டிஃபால்ட்டான சப்நெட் மாஸ்க். ஸோ இப்போ எங்களோட IP அட்ரஸும் நாங்கள் இங்க கன்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த 4மே வந்து ஒரே VLANக்குள்ள இருக்கு. ஒரு சுவிட்ச்ல இருக்கிற VLAN நாங்க செக் பண்ணணும்னு சொன்னா இந்த சுவிட்சின் டேப் ஆன் பண்ணிட்டு அதுல CLI போர்ட்டுக்கு நாங்க போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த CLI போர்ட்ல நாங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஷோ VLAN brief, ஷோ VLAN brief என்ற இந்த கீவேர்ட் டைப் பண்ணி என்ன பண்ண சொன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு 1 என்ற நம்பர் அலோகேட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ 1 என்ற VLAN நம்பரை நாங்க யூஸ் பண்ண முடியாது. திரும்ப இந்த 1ல எல்லா போர்ட்ஸுமே இங்க அவைலபிளா இருக்கு. அதாவது வந்து இங்க எந்த ஒரு VLAN செட்டப்புமே இல்லை டிஃபால்ட்டா. இப்போ இந்த இடத்துல நாங்க ஒரு டேட்டா பேக்கெட்டை இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ண மாட்டா சக்சஸ்ஃபுல்லா டிராவல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதை செக் பண்றதுக்கு நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் இதுல ஆன் பண்ணிட்டு பிங்க் நாங்க டைப் பண்ண 192.168.1.4 இந்த IP அட்ரஸுக்கு நான் பிங் பண்ணி பார்க்க போறேன். இனிஷியலா அங்க 4 டேட்டா பேக்கெட் சென்ட் பண்ணப்படும். இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான கனெக்ஷனா இருக்கு. சேம் கோடிங்லேயே நாங்க 3க்கு சென்ட் பண்ணா கூட இந்த டேட்டா வந்து டிராவல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதே மாதிரி நாங்க அடுத்த கம்ப்யூட்டர் பட் செகண்டுக்கு அனுப்பினாலும் இந்த டேட்டா வந்து சக்சஸ்ஃபுல்லா போகக்கூடிய மாதிரி இருக்கு. இது ஜென்ரலா ஒரே ஒரு VLAN இருக்கபடியால சக்சஸா இருக்கு. தட் மீன்ஸ் இதை நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளா கன்சிடர் பண்ணுவோமா இருந்தால் அங்கிட்ட இருக்க போற ஒரு சுவிட்ச் ஒரு வீட்லயே 4 கம்ப்யூட்டரையும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. பட் இந்த இடத்துல நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆக்சஸை நாங்கள் சில இடங்களுக்காக குறைக்க வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த இடத்துல நான் ஹோம் என்று சொல்லி ஒரு நெட்வொர்க், ஒரு சப்நெட், அதே நேரம் அடுத்ததான் நாங்கள் இங்க பார்க்க போறது வந்து ஆபீஸுக்கு தனி நெட்வொர்க். இப்படி நாங்க 2 கலரை டிஃப்ரெண்டா நாங்க எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோம்ன்றது தனி ஒரு VLAN செட்டப் ஆகும், ஆபீஸுக்கு தனி VLAN செட்டப் எடுத்துக்கொள்றோம். ஹோமில் இருக்கிற பிசி எல்லாத்தையுமே வந்து நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஆபீஸுக்கு. அதாவது இந்த ஆக்சஸ் வந்து இதுக்கு இருக்கக்கூடாது.
ஆஃபீஸ்ல இருக்கிற பிசிஸ் ஆக்சஸ் வந்து ஹோமுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ இப்படி செப்பரேட் பண்ண வேண்டிய நேரங்கள்ல நாங்கள் வேற வேற VLANs-ஆ பிரிக்க வேண்டிய தேவையொன்று எங்களுக்கு தேவையா இருக்கும். ஸோ இதை நான் செப்பரேட் பண்றதுக்காக இது ரெண்டு டிஃப்ரெண்டான கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுல நீங்க பார்க்கலாம். இந்த ரெண்டு டிஃப்ரெண்டான கலருமே என்னதுக்காக யூஸ் பண்ணிருக்கேன்னா ஒன் டு ஆஃபீஸ் மற்றது வந்து ஹோம் அண்ட் இண்டிகேட் பண்றதுக்காக நான் இதுல யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ரைட், நான் கலர் பண்ணி கொள்வோம் ஆக்சுவலா. ரெண்டு சைட்டை நான் அதில் டிவைட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஆஃபீஸ் மற்றது ஹோம் என்று சொல்லி ரெண்டா டிவைட் பண்ணியிருக்கேன். இது இந்த நேம் சைம் நான் இதுல மார்க் பண்ணி விடுறேன். இதுல ஃபர்ஸ்டா ஹோம் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்றேன். செகண்ட் டைப்ல இருக்க போறது ஆஃபீஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஓகே எங்களோட கனெக்ஷன்ஸ். ஸோ இப்போ நாங்க பார்க்க போறது ரெண்டு VLAN செட் பண்ண வேணும், கன்ஃபிகர் பண்ணி கொள்ளணும். முதலாவது சுவிட்சில் தான் இந்த கன்ஃபிகரேஷன் செய்ய வேண்டியிருக்கும். சுவிட்சில் இந்த கன்ஃபிகரேஷன் செய்யறதுக்காக நாங்க ஃபர்ஸ்டா இந்த சுவிட்சை கிளிக் பண்ணிட்டு CLI மோடுக்கு நாங்க போக வேண்டியிருக்கும். ஸோ CLI மோட்ல நான் இதை கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கொள்றேன். ஃபர்ஸ்டா இந்த சுவிட்சை நாங்க எனேபிள் பண்ணிக்கொள்வோம். ஸோ எனேபிள் பண்ணுவோமா இருந்தா இந்த சுவிட்ச் வந்து கன்ஃபிகரேஷன் மோடுக்காக ரெடி ஆகி இருக்கும். தென் இந்த இடத்துல கன்ஃபிகர் டெர்மினல் என்ற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நான் கன்ஃபிகரேஷன் மோடுக்குள்ள வந்துட்டேன். இந்த கன்ஃபிகரேஷன் மோட்ல முதலாவதா நாங்க ரெண்டு VLAN செட் பண்ண போறோம். ஒன்று ஹோம், அடுத்தது ஆஃபீஸ். ஹோம் அப்படின்றது இந்த VLAN நம்பரை நான் 10 என்று கொடுத்துக்கொள்றேன். ஆஃபீஸுக்கு வந்து 20 என்று கொடுத்துக்கொள்வோம். இப்போ ஃபர்ஸ்டா நாங்க VLAN நம்பரை டைப் பண்ண வேண்டி இருக்கும். VLAN நான் வைக்கிற நம்பர் 10. VLAN 10ன்றதை நாங்க ஹோமுக்காக அலோகேட் பண்ணிக்கொள்வோம். ஸோ நேம் அப்படி என்று கொடுத்துட்டு நான் இதுல ஹோம் அப்படின்னு கொடுத்துக்கொள்றேன். ஸோ VLAN 10 வந்து ஹோம் என்ற நேமுக்காக அலோகேட் ஆகும். ஸோ இதை நாங்க சேவ் பண்றதுக்காக இதுல எக்ஸிட் பண்ணிக்கொள்றேன். ஸோ VLAN 10 வந்து ஹோமுக்காக அலோகேட் ஆயிடுச்சு. தென் VLAN 20 என்ற நம்பர் அலோகேட் பண்ணிக்கொள்வோம் ஆஃபீஸ் என்ற செப்பரேஷனுக்காக. ஸோ இதுல ஹோம் மாதிரி அடுத்தது ஆஃபீஸ் என்று கொடுத்துக்கொள்வோம், நேம் ஆஃபீஸ். அடுத்த சேம் நான் எக்ஸிட் பண்ணிக்கொள்றேன். இதுல இந்த இடத்துல ரெண்டு VLAN நாங்க கன்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டு VLAN நாங்க இதுல செய்துட்டோம். ஓகே, பட் இப்பதான் இனிஷியேட் பண்ணிருக்கோம். போர்ட்ஸை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். என்னென்ன போர்ட்ஸ் எங்களுக்கு தேவைன்னு பார்க்கணும். இனிஷியலா எல்லா போர்ட்ஸுமே VLAN 1ல இருந்தது. இப்ப இருக்க போற இந்த போர்ட், முதலாவது போர்ட், ரெண்டாவது போர்ட் VLAN 10க்குரிய போர்ட்ஸா இருக்கும். மூன்றாவது ஃபாஸ்ட் ஈதர்நெட்டும் நாலாவது ஃபாஸ்ட் ஈதர்நெட் போர்ட்டும் வந்து அடுத்த VLAN-க்குரியதா இருக்கு. இதை கன்ஃபிகர் பண்றதுக்காக போர்ட்ஸை நாங்கள் இப்ப கன்ஃபிகர் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு நாங்க இன்டர்ஃபேஸ் கன்ஃபிகரேஷன் சொல்லிக்கலாம், கன்ஃபிகர் வித் இன்டர்ஃபேஸ். ஸோ இதை கன்ஃபிகர் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் இதுல இன்டர்ஃபேஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கொள்றேன். இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈதர்நெட், இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈதர்நெட். ஸோ ஃபாஸ்ட் ஈதர்நெட் ஃபர்ஸ்ட் போர்ட் 0/1 என்று கொடுத்து என்டர் பண்ணிக்கொள்றேன். இந்த முதலாவது போர்ட்டை நாங்க சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் பண்ண போறோம் VLAN 10க்காக. ஸோ இதுல சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 10 முதலாவது ஈதர்நெட் போர்ட். அந்த போர்ட்டை வந்து VLAN 10க்கான போர்ட்டா ஆக்சஸ் பண்றது. தட் மீன்ஸ் ஹோமுக்கான பிசியா இந்த இன்டர்ஃபேஸ் நான் டிக்ளேர் பண்ணி. ஓகே, தென் இதுல எக்ஸிட் பண்ணி இதை சேவ் பண்ணிக்கொள்றேன். ரெண்டாவது போர்ட்டுக்கு வரும். இந்த ரெண்டாவது போர்ட்ன்றது வந்து இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0/2. ஸோ ரெண்டாவது போர்ட்டுக்கு நாங்க சுவிட்ச் போர்ட் கமாண்ட் கொடுக்க போறோம். சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 10 தான் அது ரெண்டாவது பிசி. ஸோ இதை எக்ஸிட் பண்ணி சேவ் பண்ணிக்கொள்வோம். அடுத்ததான் மூன்றாவது பிசி வந்து எங்களோட இன்டர்ஃபேஸ் சுவிட்ச் போர்ட், சாரி, இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0/3. பட் இது வந்து VLAN வளவு மாதிரி இல்லாம 10 இல்லாம 20 இருக்கும். 20 என்ற VLAN-க்குரிய பிசி. ஓகே, தென் இதை சேவ் பண்றதுக்காக எக்ஸிட் பண்ணிக்கொள்றேன். அகைன் நாங்க இங்க இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0/4 போர்ட். இதை நாங்கள் இப்ப சுவிட்ச் போர்ட் என்ற கமாண்டை கொடுத்து VLAN 20க்காக அலோகேட் பண்ணிக்கோம். தென் எக்ஸிட் பண்ணி இதை சேவ் பண்ணிக்கொள்றோம். ஸோ இப்படி இந்த கமாண்ட் நாங்க டைப் பண்ண உடனே உங்களுக்கு கன்ஃபிகரேஷன் பார்ட் ஓகே.
ஸோ இப்போ நான் எக்ஸிட் பண்ணி இந்த சுவிட்சில் இருந்து வெளியில வர கன்ஃபிகரேஷன் மோட்ல இருந்து அகைன் எக்ஸிட் பண்ணி நாங்க அவுட்லைன் வெளியில இருந்து கொண்டு என்னென்ன VLANs எங்களுக்கு அலோகேட் ஆகிருக்கு, சேம் டைம் என்னென்ன VLAN என்னென்ன போர்ட்ஸுக்காக அலோகேட் ஆகிருக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கான கமாண்ட் நாங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல பார்த்துருந்தோம். ஷோ VLAN brief. ஷோ VLAN brief. ஸோ இதை என்ன பண்ணி பார்க்கல எங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா 1ன்றது ஜென்ரலான ஒரு கேட்டகரிக்காக டிவைட் பண்ணியிருப்போம். 10 VLAN போர்ட் நம்பர் 10 வந்து ஹோம் என்று பிரிச்சிருக்கிறோம். அதுல ஃபாஸ்ட் இதன் ஃபர்ஸ்டும் செகண்ட் போர்ட்டும் வந்து ஹோமுக்கானதாகும். 20 என்ற இந்த ஆஃபீஸின் போர்ட் நம்பர் வந்து ஃபாஸ்ட் 3 and 4க்கானதாகும். 5ல இருந்து மிச்சம் எல்லாமே டிஃபால்ட் ஆனதா இருக்கும். டோட்டலா 24 ஃபாஸ்ட் இதன் எங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஜிகாபிட்ல 2. ஸோ இந்த வகையால நாங்கள் தேவையான VLANs நாங்கள் செப்பரேட் பண்ணிக்கொள்ளலாம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதை நாங்க ஜஸ்டிஃபை பண்ணணும்னு சொன்னா ஒரு பிசியை நான் கிளிக் பண்ணிக்கொள்ளணும், 2வது பிசி. இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு நாங்க பிங் பண்ணி பார்க்க போறோம். 192.168.1.1 செகண்ட் பிசில இருந்து ஃபர்ஸ்ட் பிசிக்கு நான் ஒரு டேட்டா பேக்கெட்டை சென்ட் பண்ண போறேன். சக்சஸ்ஃபுல்லா அந்த டேட்டா வந்து போகுது. பிகாஸ் அது ஹோம் தான், ரெண்டுமே ஹோம் என்ற VLANல இருக்கிறபடியால ஓகே இருக்கு. பட் இதே கமாண்டை நான் இந்த செகண்ட் பிசில இருந்து தேர்ட் பிசிக்கு சென்ட் பண்ணுவேனா இருந்தா தேர்ட் பிசிக்கு வந்து அந்த டேட்டா போகாது. பிகாஸ் இங்க இருந்து ஆக்சஸ் இல்லை. ஒரே சுவிட்சுக்குள்ள இது கனெக்ட் பண்ணி இருந்தாலுமே இன்னொரு சப்நெட்டுக்கு போறதுக்கான ஆக்சஸ் வந்து எங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கு. இந்த ஆக்சஸை கொடுக்கறதுக்காக இன்டர் VLAN ரவுட்டிங் நாங்க செய்ய வேண்டி இருக்கு. ஸோ இந்த வீடியோ செஷன்ல பார்த்திருந்தோம் எப்படி நாங்க VLANs கிரியேட் பண்றதுன்னு சொல்லி. VLANsக்கான மெயின் டிஃபரன்ஸ் ஒரே சுவிட்சில் நாங்க கனெக்ட் பண்ணி இருந்தாலுமே அது செப்பரேட்டான நெட்வொர்க்ஸாக வேலை செய்து கொள்ளும்.